2000 ஏக்கர்ல விளைஞ்ச நெல்ல சோறாக்கி போட்ட அன்னதான சுப்பையரும் இந்த நாட்டில் வாழ்ந்தார். இன்னைக்கு அப்படி ஒருவரை பார்க்க முடியவில்லை. அன்னதான சுப்பையர் என்று ஒருவர் இருந்தார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த அன்னதான சுப்பையருக்கு சொந்தமாக இருந்த வயல் நிலம் மட்டும் 2000 ஏக்கர். இந்த 2000 ஏக்கர் நெல்லிலையும் வயலிலையும் விளைகிற நெல்லை வீட்டுக்கு கொணர்ந்து நெல்லை அவித்து அரிசியாக்கி 2000 ஏக்கர் வயலில் விளைகிற நெல்லை அரிசியாக்கி திருத்தல யாத்திரை செய்யக்கூடியவர்களுக்கு அன்னம்பாலிப்பதுதான் அவருடைய வாழ்க்கை. எத்தனை பேர் வந்தாலும் 24 மணி நேரமும் அவருடைய வீட்டில் விருந்து உபச்சாரம் நடந்து கொண்டே இருக்கும். புள்ளிருக்கு மேலூர் என்கிற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு யாத்திரை போகிறவர்கள் என்று சோழவள நாட்டில் திருத்தல யாத்திரை செல்லுகிறவர்கள் இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு தான் போவார்கள். ஒரு நாள் கூட சலிக்காமல் சாப்பாடு போட்டார். அவருடைய மனைவி, அவருடைய கொழுந்தி, அவருடைய அண்ணி, அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி எல்லோரும் அந்த கைங்கரியத்தில் தங்களை வருத்தி கொண்டு உழைத்தார்கள். இலை நறுக்குவது, தண்ணீர் தெளிப்பது, பாத்திரத்தை அலசுவது, சமைப்பது, பந்தி பரிமாறுவது, இலையை எடுப்பது, அப்புறப்படுத்துவது என்று 24 மணி நேரமும் கலகலவென்று அந்த வீடு இருந்து கொண்டே இருக்கு. ஒரு பஞ்சம் வந்தது. வயலில் நெல் விளையவில்லை. ஆனால் சாப்பாடு போட்டாக வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்த அவர் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை எல்லாம் வங்கியில் அடகு வைத்து வழக்கம் போல் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சாப்பாடு போட்டார். அதனால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலவரி அவரால் செலுத்த முடியவில்லை. தாசில்தார் அவருக்கு ஓலை அனுப்பினார். உடனடியாக வரியை செலுத்த வேண்டும் என்று அவருக்கு ஓலை அனுப்பப்பட்டு, மழை பொழியவில்லை, வானம் வறண்டு விட்டது, விளைச்சல் இல்லை, அதனால் என்னால் வரி செலுத்த முடியவில்லை. மழை பொழிந்து வானம் வசப்பட்டு வயல் விளைந்ததற்கு பிறகு வட்டி சேர்த்து உங்களுக்கு வரி செலுத்தி விடுகிறேன் என்று கடிதம் எழுதினார் தாசில்தாருக்கு. அந்த தாசில்தார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஜப்தி செய்து விடுவேன் என்று மிரட்டினார். எந்த மிரட்டலுக்கு மஞ்சாமல் இருந்து உபசாரம் நடந்து கொண்டிருந்தது. தாசில்தார் ஒரு நாள் நேரடியாகவே வந்து அன்னதான சுப்பையரிடத்தில் கேட்டார், வரி தர முடியாது என்று சொல்லுகிறாயே, இப்படி வருவோருக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறாயே, இதற்கு ஏது வருவாய் என்று கேட்டார். அது எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்டிருடைய நகையெல்லாம் அடகு வைத்து சாப்பாடு போடுகிறேன், அது மாதிரி வரியையும் கொடு அப்படின்னு சொன்னால அது முடியாது, மழை பொழிந்து நெல் விளைந்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த தாசில்தார் இவன் வரி தரல, இவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய நிலத்தை ஜப்தி செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பெழுதி மாவட்ட ஆட்சித்தலைவர், அவரும் வெள்ளைக்கார கலெக்டர் தான், அவருக்கு கொடுத்தார். கலெக்டர் அந்த கடிதத்தை பார்த்துட்டு, இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்களா, ஆனா வரி கொடுக்க மாட்டேங்கிறாரான்னு சொல்லி ஒரு நாள் நடு நிசி நள்ளிரவு மாறு வேடத்தில் அந்த ஆட்சித்தலைவர் அங்கே வந்தார். எம்மா எஜமானேன்னு கூப்பிட்டார். காம்பவுண்டு சுவருக்கு வெளியில நின்று. அந்த காலத்தில் ஒரு தீண்டாமை அமுலில் இருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட தோழன் சாப்பாடு வந்து கேட்கிறா போல இருக்குன்னு சொல்லி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர் துள்ளி எழுந்து
சாப்பாடா கொஞ்சம் நின்னுக்கோன்னு சொல்லிட்டு நெல் அளக்கிற மரக்கால் நிறைய சோறு, தொன்னை இல்ல கூட்டு, சாம்பார், பொரியல், ரசம், மோர் எல்லாம் வச்சு மரக்காலோட கொண்டு வந்து காம்பவுண்டுக்கு வெளியில கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்து ஆத்தங்கரையிலே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்டார். எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு போடுவேன். எத்தனை பேர் வந்தாலும் போடுவீங்களான்னு கேட்டார். எத்தனை பேர் வந்தாலும் போடுவேன்னார். அப்படியா, ராத்திரி 1 மணிக்கு வந்தாலும் போடுவியான்னு கேட்டார். போடுவேன் அப்படின்னாரு. சரி, நேற்றைக்கு 1 மணிக்கு ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்டார். வந்தாரு. எப்படி சாப்பாடு போட்ட? அவரு வெளியில நின்று எஜமான்னு கூப்பிட்டாரு. தாழ்த்தப்பட்ட வகுப்பாக இருக்குன்னு நினைச்சிட்டு நானே போய் சாப்பாடு அவர் கையில மரக்கால கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு போயிட்டார். மரக்கால் அங்க அவர் கொண்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தன்னுடைய மேசைக்கு கீழே துணியினால மூடப்பட்டிருந்த மரக்கால அவரே கையில் எடுத்து, இதுதான் இந்த மரக்கால்னு கேட்டார். ஆமா, இதுதான் அந்த மரக்கால்னு சொன்னார். ஆட்சி தலைவரே மாறுவேடத்தில் வந்து அன்றைக்கு அந்த வீட்டில் இரவு 1 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போனார் என்பது சரித்திரம். இது ஒரு கலெக்டர் செய்ததுதான். கலெக்டர் இருக்கிறதுனால சொல்றது இல்லை, இது நடந்தது. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய பண்பாடு. வீட்டுக்காரல் வீட்டுல வந்து அழைப்பு மணி, காலிங் பெல் அடிச்சுதான் பிச்சை கேட்கிறான். அழைப்பு மணி அடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், இங்க யாரும் இல்லைன்னு. அழைப்பு மணி அடித்ததற்கு பிறகு இங்க யாரும் இல்லைன்னு கூச்சம் இல்லாம சொல்லிடுறார். ஒரு தலைகீழ் மாற்றம் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நிலவி விட்டது. 2000 ஏக்கர்ல விளைஞ்ச நெல்ல சோறாக்கி போட்ட அன்னதான சுப்பையரும் இந்த நாட்டில் வாழ்ந்தார். இன்னைக்கு அப்படி ஒருவரை பார்க்க முடியவில்லை.